வணக்கம் நண்பர்களே. இந்த வருஷம் 2026ல் மாருதி சுசுகி விற்பனைக்கு கொண்டு வர போகிற 3 கார்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மூணுமே ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இல்லைனா மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார்களாக தான் இருக்குது. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்தில் ஹேட்ச்பேக் கார்களை மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்த மாருதி சுசுகி அந்த ஒரு மைக்ரோ எஸ்யூவி காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டை கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்த டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாய் போன்ற நிறுவனங்கள்லாம் பஞ்சு, எக்ஸ்டர் இந்த மாதிரி கார்களை வச்சு அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுல மாருதி ரொம்ப உறுதியாக வந்திருக்காங்க. அதற்கு ஏற்றபடி பார்த்தோம்னா 3 கார்களை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அதில் ஒரு கார் புது காராக வரப்போகுது. 2 கார் இப்போ இருக்கக்கூடிய மாடலில் ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல மாருதியில் புதிய மைக்ரோ எஸ்யூவி ரக காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு அந்த காரோட பேர் Y43 அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஹேஷ்பேக் காரை தூக்கிட்டு அதுக்கு மாற்றா பார்த்தீங்கன்னா இந்த Y43 அப்படிங்கிற காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் 2026 ஃபெஸ்டிவல் டைமில் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு மாருதி சுசுகியில் விற்பனையில் இருக்கக்கூடிய இக்னிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் காருடைய விற்பனை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அந்த காரை அப்படியே அப்டேட் பண்ணி தான் புது காராக கொண்டு வர போகிறாங்க. ஷிஃப்ட் மற்றும் டிசைர் கார்களில் இருக்கக்கூடிய சேம் இன்ஜின் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் அதை தான் Y43 காரில் கொடுக்க போகிறாங்க. அப்போ இன்ஜின் என்னவோ பழைய இன்ஜின் தான், பட் டிசைன் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. நம்ம பஞ்சு, எக்ஸ்டர் இந்த கார்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி புதுசாக டிசைனில் கொண்டு வர போகிறாங்க. வீல் பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. இன்டீரியராக பார்த்தோம்னா இன்னும் ஸ்பேஷியஸாக மாறப்போகுது. மாடர்ன் ஃபீச்சர்ஸும் இந்த வரப்போகிற காரில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மெயினாக ப்ரைஸ் பாயிண்ட் 5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்ப இந்த மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டை விற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அதிரடியான மூவை மாருதி சுசுகி எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு ரீச் இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவதா பிரான்ஸ் கார்ல ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்க போறாங்க. பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் தான். கிராஸ் ஓவர் டைப்ல இருக்கக்கூடிய காரு. இப்போ பலேனோ வேணாம், பட் மாருதி கார் தான் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிரான்ஸ் வாங்கலாம். பலேனோவோட பிரான்ஸோட டிசைன் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா பிரான்ஸில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி விஷயங்கள் மாற்றுவாங்கன்னா, டிசைன் வைஸ் சேஞ்சஸ் ரொம்ப மைனராக தான் இருக்கும். பெருசாக டிசைன் வைஸ் போக மாட்டாங்க. மெக்கானிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா ஹைபிரிட் பவர் ட்ரெயின் கொடுக்க போகிறாங்க. ஹைபிரிட் பவர் ட்ரெயின் அப்படிங்கிறது ஆல்ரெடி மாருதி சுசுகியில் இருக்கு. பட் அது டொயோட்டாவுடைய ஹைபிரிட் டெக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வரப்போகிற ஃப்ரான்ஸில் இன்னோஸ்லேயே பில்ட் பண்ணி ஹைபிரிட் டெக் கொடுக்க போகிறாங்க. அப்போ ப்ரைஸும் நமக்கு கம்மியாக இருக்கும். இன்னொரு புறம் மைலேஜும் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய 1.2 லிட்டர் இசட் சீரிஸ் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் பவர் டெக் வரப்போகுது. அப்போ மைலேஜ் 35லேருந்து 40 கிலோமீட்டர் கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த காரை நம்ம இந்தியன் ரோட்ஸில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட் பண்ணப்படுற காரில் ரேடார் சென்சார்லாம் இருக்கு. இதனால அடாஸ் டெக்னாலஜியும் வரப்போகிற ஃப்ரான்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட சேர்த்து எலக்ட்ரிக் சன்ரூஃப், வென்டிலேட்டட் சீட்டு, பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி வசதிகளையுமே வரப்போகிற ஃப்ரான்ஸ் காரில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃபைனலாக முக்கியமான ஒரு காரு. இந்த காரை வச்சு முதலிடத்தை பிடிக்கிறதுக்கு தான் மாருதி சுசுகி ட்ரை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பிரஸ்ஸா காரு. ஒரு சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காரு. டாடா நெக்ஸானுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இப்போ லாஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு செக்மெண்ட்டில் நெக்ஸான் தான் முதலிடத்தில் இருந்துட்டு இருக்கு. அந்த முதலிடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரஸ்ஸால இப்போ ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு இந்த மாடலில் 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் நம்ம பிரான்ஸில் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்க போகிறாங்க. 1.0 லிட்டர் பூஸ்டர் ஜெட் டர்போ பெட்ரோல் இன்ஜினையும் கொடுக்க போகிறாங்க. அப்போ இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறப்போகுது. டர்போ பெட்ரோல் இன்ஜினோட 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் கொடுக்குறாங்க. டிசைன் வைஸும் பிரஸ்ஸாக டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இன்னொரு புறம் இன்ஜின் வைஸும் அப்டேட் பண்ணுறாங்க. டர்போ பெட்ரோல் வருது அப்படிங்கிறப்ப இந்த காரை வாங்குறவங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். கூடவே பார்த்தோம்னா சிஎன்ஜி பவர் ட்ரெயினும் நமக்கு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அவுட் கோயிங் மாடல்லையுமே நம்ம
நமக்கு வந்து சிஎன்ஜி வந்து வரும். ஆனால் அந்த சிஎன்ஜி வந்து பூட் ஸ்பேஸில் தான் வந்து கொடுத்தாங்க. பட் வரப்போகிற புதிய பிரெஸ்ஸாவில் வந்து அண்டர் பாடியில் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. விக்டோரியஸ் காரில் தான் வந்து முதன் முறையாக ட்ரை பண்ணாங்க. அண்டர் பாடியில் சிஎன்ஜி டேங்க் வந்து மாருதி வந்து கொடுத்தாங்க. இப்போ அதே ஒரு விஷயத்தை வந்து பிரெஸ்ஸா கார்லையுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நமக்கு ரியரில் வந்து பூட் ஸ்பேஸும் வந்து அதிகமாகும். வரப்போகிற இந்த பிரெஸ்ஸா ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது நெக்ஸானுக்கு எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குது, முதல் இடத்தை பிடிக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.